நம்ம ஆதிசக்தி இருக்காளே, அவ கொடுத்ததுதான் முருகனுக்கு அந்த வேல். அவ கொடுக்கும்போது அது வஜ்ரவேல். அவன் கையில வந்ததுக்கு அப்புறம் அது ஞானவேல். முருகா ஞானவேல் அம்மா, ஞானம் பெற்றவனு. அதனால சக்தி உமை கொடுக்கும்போது வஜ்ரவேலாம அவன் கைக்கு வந்தது அது ஞானவேலா மாதிரி. அதுதான் நமக்கு அந்த வேல்மாறல் இருக்கே, அதை படிச்சுட்டா எல்லாத்துலேயும் வெற்றி, எப்போதுமே வெற்றி தான். வேல்மாறலை படிக்கும்போது இன்னும் சகல தீய சக்திகள் எல்லாமே விலகி எல்லா சர்வ பாக்கியமும் சர்வமும் கிடைக்கும். நம்ம வேல்மாறல் படித்தா அது 48 நாள் சொல்லணும். காலம்பரமும் சாயந்தரமும் 48 நாள் சொல்லிட்டா அதுக்கு என்னடா நேரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. வேணும்னா அதை சொல்ல ஆரம்பித்தாலே நேரம் வந்து தனியாக கிடைச்சிடும். அதனால 48 நாள் இந்த விரதம் இருக்கிற மாதிரி இந்த 48 நாள் இந்த வேல்மாறலை சாயந்தரமும் காலமும் படிச்சுட்டா சகலவிதமான சம்பத்தும் கிடைக்கும்னு இந்த வேல்மாறலில் சொல்கிறா. வேல்மாறல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கந்தர் அனுபூதி நெஞ்சக்கணக்கல் நெகிழ்ந்துருக அதை பாடிட்டு அதை சொல்லிட்டு பிள்ளையாரப்பனை நினச்சி தான் இந்த வேல்மாறலை ஆரம்பிக்கணும்னு கந்தர் அனுபூதியில் அந்த நெஞ்சக்கணக்கல் அதை பாடிட்டு இன்னும் வேல்மாறலை ஆரம்பிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுள்ளத்து உறையும் கருத்தன்மையில் நடத்துகுகன்வேல் கருத்தன்மையில் நடத்துகுகன்வேல். முருகா